குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி லெசன் 4 ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் 4வது பாடம் வரலாறில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதில் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டு லேர்ன் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் த டவுன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழகம், அதாவது பண்டைய தமிழ் நகரங்களுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். டு நோ அபவுட் பூம்புகார், மதுரை அண்டு காஞ்சி. பூம்புகார் நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம், மதுரை பற்றி தெரிஞ்சுக்குவோம், காஞ்சி அப்படிங்கிற நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஏன்ஷியன்ட் கிங்டம்ஸ் ஆஃப் தமிழகம், தமிழ்நாட்டில் இருந்து எந்தெந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சாங்க, யார் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். டு கெயின் நாலேஜ் அபவுட் த கிராஃப்ட்ஸ், மார்க்கெட்ஸ், மேனுஃபேக்சர்ஸ், மேரிடைம், ட்ரேட், எஜுகேஷன் அண்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம். தமிழ்நாட்டில் கைவினை கலைகள், சந்தைகள், உற்பத்தியாளர்கள், அவங்கக்கிட்ட இடையே நடந்த வாணிபம், கல்வி, நீர் மேலாண்மை, இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் ஆசிரியருக்கும் மாணவிகளுக்கும், அதாவது குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த லெசன் கொஞ்சம் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மேப் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய தென்பகுதி, அதாவது நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அதில் பாருங்கள், கப்பல் நிற்கக்கூடிய இடங்கள்லாம் துறைமுகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குதுன்னா காஞ்சிபுரம் இருக்குது, அதுக்கப்புறம் மாமல்லபுரம், அரிக்கமேடு, பூம்புகார், தொண்டி, அதுக்கப்புறம் காயல்பட்டினம், கொர்க்கை, இதெல்லாம் ஒரு சிறந்த துறைமுகமாக, கப்பல் செல்லக்கூடிய இடமாக, துறைமுகமாக இருந்தது. உள்ளுக்குள்ளே பாருங்கள், க்ரீன் கலரில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா பழங்கால நகரங்கள். எது அப்படின்னா மதுரை, கொடுமணல், கரூர், அதுக்கப்புறம் உறையூர், அதுக்கடுத்து இங்கே காஞ்சிபுரம். இதெல்லாம் பழங்கால நகரங்கள். அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் கொடுத்துருக்கிறதெல்லாம் பண்டைய துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஆறுகள்லாம் என்ன ஓடுதுன்னா பாலாறு, அதுக்கப்புறம் பெண்ணை ஆறு, அதுக்கப்புறம் நம்ம காவிரி ரிவர், வைகை ரிவர், தாமிரபரணி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள். இதெல்லாம் வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. ஓகே, நாம் இப்போ லெசன் போகலாம். அது ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளியிலேருந்து 6ஆம் வகுப்பு கிளாஸ் ரூமு. டீச்சர் வந்தவுடனே எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க, அவங்கள எல்லாத்தையும் உட்கார சொல்கிறாங்க. டீச்சர் வாவ் யூ லுக் பிரிட்டி இன் யுவர் நியூ ட்ரெஸ் தமிழினி. அதாவது தமிழினி அப்படிங்கிற பெண் இன்றைக்கி புதுச்சட்டையில் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அன்று என்ன அப்படின்னா பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள்னால புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்கிற மாதிரி இந்த பாடப்பகுதி கொஞ்சம் அமைஞ்சிருக்கு. சரி, வாழ்த்து சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணோட சொந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆசிரியர் கேட்குறாங்க, உங்கள் சொந்த ஊரே சென்னையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்னுடைய ஹோம் டவுன் எது அப்படின்னா கடவூர் நியர் கரூர், அதாவது கடவூர் அப்படிங்கிற கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடவூர் அப்படிங்கிறது தான் என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. குட், டு யூ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் விசிட்டிங் யுவர் ஹோம் டவுன், உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு வருவியான்னு கேட்குறாங்க. தமிழினி எஸ் மேம், எவ்ரி சம்மர் ஐ விசிட் மை ஹோம் டவுன், ஒவ்வொரு சம்மருக்கும் கோடை விடுமுறைக்கு நான் எங்கள் ஹோம் டவுனுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸலண்ட், கேன் யூ டெல் மீ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கடவூர் அண்டு சென்னை, சென்னைக்கும் கடவூருக்கும் இடையே என்ன வேறுபாடு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, கடவூர் இஸ் எ வில்லேஜ், சென்னை இஸ் எ சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கடவூர் அப்படிங்கிறது கிராமம், சென்னை அப்படிங்கிறது நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் அவங்கள பாராட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது
Teacher, can you tell what were the earliest planned city of ancient India? சரி, ரொம்ப சந்தோஷம். பண்டைய இந்தியாவில் எந்தெந்த நகரங்கள், முக்கியமான நகரங்கள் எது அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் தான் வந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள். நம்ம ஏற்கனவே போன லெசனில் வந்து நாம் பார்த்தோம். ஹரப்பா பற்றியும் மொஹஞ்சதாரோ பற்றியும் பார்த்தோம். Teacher, yes, very good children. Today we are going to study about the ancient towns of Tamilagam. They are Poombugar, Madurai, Kanchi. Shall we start? இப்போ நாம் வந்து எதை பற்றியெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, பூம்புகார் பற்றியும் மதுரை பற்றியும் காஞ்சி அப்படிங்கிற நகரங்களை பற்றியும் படிக்க போகிறோம். இவையெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக பழமையான நகரங்கள், மிகவும் தொன்மையான நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. Teacher, like Harappa and Mohenjo-daro in ancient India, there are famous towns in ancient Tamilakam too. Madurai, Kanchi and Poombugar are prominent among them. அதாவது ஹரப்பா மொஹஞ்சதாரோ இதே போலவே இதெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருந்தது. இதே வந்து தமிழகத்தில் சவுத் இந்தியா பக்கம் பார்த்தோம், தமிழகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகவும் தொன்மையான நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அந்த நகரங்களில் வந்து புகழ்பெற்றது எது எது அப்படின்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார், இது மூணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. தமிழ் லிட்ரேச்சர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட்ஸ் provide us information about the ancient towns of தமிழகம். இதற்கான சான்றுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இலக்கியங்கள் தமிழ் லிட்ரேச்சரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயல்நாட்டு பயணிகள்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தங்களுடைய பயண குறிப்புகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் சான்றுகள் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய தொன்மையான நகரங்கள் வந்து இருந்திருக்கு தமிழகத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்வதற்கான சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எது அப்படின்னா பூம்புகார் நகரத்தை பற்றி பார்க்கலாம். பூம்புகார் is one of the oldest towns in ancient Tamilagam. This is the place where well-known characters of Silappatikaram, Kovalan and Kannagi lived. அதாவது பண்டைய தமிழகத்தினுடைய மிக பழமையான நகரங்களில் பூம்புகார் நகரமும் ஒன்று. அதாவது காப்பிய மாந்தர்களான, அதாவது சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு காப்பியம் இருக்கு இல்லையா, அந்த காப்பிய கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யார் யார், கோவலனும் கண்ணகியும். இவங்க 2 பேரும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க. இட் வாஸ் ஆல்சோ எ போர்ட் டவுன் அலாங் த பே ஆஃப் பெங்கால். அது மட்டும் இல்லாமல் பூம்புகார் வந்து ஒரு புகழ்பெற்ற துறைமுக நகரமாகவும் விளங்கியது. இட் வாஸ் த போர்ட்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் மேரிடைம் ட்ரேடு. இந்த போர்ட்ஸ், அதாவது துறைமுகம் இருந்ததுனால ஒவ்வொரு நாடும் வந்து என்ன பண்ணாங்க, தங்களுடைய தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை என்ன பண்ணாங்க, வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறது. அதாவது தங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது பொருட்கள் இல்லை அப்படின்னா அவங்க வேறு வெளிநாட்டில் இருந்து பொருட்களை வந்து இறக்குமதி செய்கிறது, இதெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. ஈவன் இன் டைம்ஸ் பாஸ்ட் countries began to export their surplus products and import the scarce commodities by sea. கடல் வழியாக தான் அந்த காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, பயணம் செய்து வியாபாரம்லாம் செய்து வந்தாங்க. அப்போ தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வெளிநாடுகள்லேருந்து வாங்கிக்கிறது, தங்கக்கிட்ட மிஞ்சிய பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இது ரெண்டுமே வந்து கடல் வழியாகத்தான் செஞ்சாங்க. அப்போ கடல் வழியாக வந்து வாணிகம் அதிகரிக்கிறப்ப இந்த துறைமுகங்கள்லாம் உருவாச்சு. ஏன்னா கப்பல் வந்து நிற்கிறதுக்கு என்ன வேணும், துறைமுகம் வேணும். அப்போ கடல் வழியாக பொருட்களை கொண்டு போகிறதுக்கும் பொருட்களை வந்து வேறு வெளிநாட்டிலேருந்து கொண்டுட்டு வரத்துக்கும் கண்டிப்பாக கடல் வழியாக தான் கொண்டு போகணும். அப்போ கடல் வழியாக கொண்டுட்டு வரவும் நம்ம செய்யும் பொழுது என்னாகும், அந்த பொருட்களுக்கு வந்து இறக்கி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு துறைமுகம் வந்து தேவைப்பட்டுச்சு.
பூம்புகார் இஸ் one such historic port that emerged in the wake of increasing maritime trade. அதனால் என்னாச்சு, இறக்குமதி அதாவது கடல் வழியாக வாணிகம் வந்து அதிகரிச்சிச்சு. It is a coastal town near the present-day Mayiladurai and is located where the river Kaveri drains into the sea. இப்போ இந்த பூம்புகார் துறைமுகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து காவிரி ஆறு கடலோட கலக்கக்கூடிய இடத்துல தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே வந்து இருக்குது. அடுத்தது பூம்புகார் போர்ட். Pumbukar was also known by names such as Puhar and Kaveri Pumpattinam. இந்த நகரத்துக்கு வந்து புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற வேறு பெயர்களும் உண்டு. It served as the port of the early Chola kingdom. One of the popular Sangam literature, Pattinapalai and Tamil epics, Silapathikaram and Manimekalai, have reference to the British sea-borne trade that took place in the port city புகார். அதாவது இந்த நகரத்துக்கு வந்து புகார் அப்படின்னும் காவிரி பூம்பட்டினம் அப்படின்னும் பெயர்களும் உண்டு. அந்த சங்ககால சோழ அரசர்களுடைய துறைமுகம் வந்து எது அப்படின்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். இந்த பூம்புகார் துறைமுகத்தில் வந்து சீரும் சிறப்புமாக வாணிபம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலையிலிருந்தும் அதுக்கப்புறம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ இந்த நூல்கள் வாயிலாக பூம்புகாரில் வாணிகம் வந்து சிறப்பாக நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம். சிலப்பதிகாரம் இன் பர்டிகுலர் ஸ்பீக்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் பூம்புகார். இதில் வந்து குறிப்பாக சிலப்பதிகார நூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூம்புகாருடைய சிறப்பை வந்து சிறப்பாக குறிப்பிட்டு பேசுகிறாங்க. த லீட் ஃபீமேல் கேரக்டர் ஆஃப் சிலப்பதிகாரம் இஸ் கண்ணகி. அதாவது சிலப்பதிகார கதையினுடைய நாயகி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணகி. அவருடைய ஹர் ஃபாதர் இன் மானாய்கன் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா கண்ணகியினுடைய அப்பா. சீ ட்ரேடர்ஸ் ஆர் நோன் பை த நேம் மானாய்கன். அதாவது சீ ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, கடல் வழியாக போய் வாணிபம் செய்கிறதுல பெருங்கடல் வணிகன், அதாவது பெரிய நம்ம ஓஷன் வழியாக தானே போவாங்க, இந்தியன் ஓஷன் அது மாதிரி ஓஷன் வழியாக போகிறாங்க இல்லையா, அந்த பெருங்கடல் வணிகனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மானாய்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ணகியோடைய அப்பா வந்து பேர் என்னன்னா மானாய்கன். அப்போ அவர் வந்து ஒரு பெரிய கடல் வாணிகர் அப்படிங்கிறது நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். த மேல் கேரக்டர் கோவலன்ஸ் ஃபாதர் இஸ் மாசத்துவன். இந்த மேல் கேரக்டர் யார் சிலப்பதிகாரத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவலன். அவருடைய தந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா மாசாத்துவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசாத்துவன் மீன்ஸ் எ பிக் ட்ரேடர். மாசாத்துவன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், பெரு வணிகன் அப்படிங்கிறது அர்த்தம். இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த டெக்ஸ்ட் தட் பூம்புகார் வாஸ் எ பிளேஸ் வேர் பிக் ட்ரேடர்ஸ் அண்ட் சீ ட்ரேடர்ஸ் ஹேட் செட்டில்டு டவுன். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்ணகியினுடைய தந்தை வந்து ஒரு பெருங்கடல் வணிகன், கோவலனுடைய தந்தை மாசாத்துவான் வந்து ஒரு பெரு வணிகன். அப்போ பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த இடமாக எது இருக்குது அப்படின்னா பூம்புகார் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். நியூமரஸ் மர்ச்சன்ட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் சச் அஸ் கிரீஸ் அண்ட் ரோம் லேண்டட் அட் பூம்புகார். அதாவது இங்கே வந்து வாணிபம் செய்கிறதுக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. எந்தெந்த நாடுகளில் இருந்து வந்தாங்க அப்படின்னா கிரேக்கம், ரோம் இந்த நாடுகளில் இருந்து பல வணிகர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இந்த பூம்புகாருக்கு வந்து வியாபாரம் செஞ்சாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு போவாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து விற்றுட்டு போவாங்க. இது மாதிரி வாணிபம் வந்து கிரீஸில் இருக்கவங்களும் ரோமில் இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்து வாணிபம் செய்தாங்க. Due to busy and continuous trade, many of them stayed and identified indefinitely in பூம்புகார். அதாவது என்ன பண்ணாங்க, இப்போ வியாபாரத்துக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே போகிறவங்களும் இருக்காங்க, அல்லது என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கி இருந்து வியாபாரம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஊருக்கு போவாங்க. அது மாதிரி
வந்து வியாபாரம் செய்துட்டு உடனே போனவங்களும் இருந்தாங்க. அங்கேயே கொஞ்ச நாளைக்கு தங்கி இருந்து வியாபாரம் செய்தவங்களும் இருந்தாங்க. அப்படி இருந்த பொழுது அந்த வெளிநாட்டுக்காரங்களாம் வராங்க இல்லையா, அவங்களுடைய மொழி வந்து என்ன பண்ணுது, இங்கே வந்து பேசப்பட்டது. அப்புறம் நம்ம தமிழ் மொழியவும் என்ன பண்ணாங்க, அவங்க கற்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் இருந்ததுனால அந்த மொழியையும் கற்றுக்கிட்டாங்க. தேர் ஆர் எவிடன்சஸ் ஆஃப் ஃபாரினர் செட்டில்மெண்ட்ஸ் இன் டவுன். இதிலேருந்து வந்து வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் வந்து இங்கே தோன்றுச்சு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். பீப்புள் ஸ்பீக்கிங் மெனி லாங்குவேஜஸ் இன்ஹாபிட்டட் பூம்புகார் இன் இட்ஸ் க்ளோரியஸ் டேஸ். அதாவது அங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்கும் பொழுது இந்த மொழிகளும் வந்து பல்வேறு மொழிகளும் இங்கே பேசப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆஸ் லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் ஷிப்ஸ் took some months, the foreign traders began to interact with the local people during that period. இப்போ கப்பலில் இருந்து வரக்கூடிய அந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களை வந்து இறக்கி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பொருளை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு, அப்போ நிறைய பொருட்கள் இருந்ததுனால அது மாதிரி வியாபாரம் செய்வதற்கு வந்து ரொம்ப நாட்கள், அதாவது ஒரு சில மாதங்கள் கூட ஆகுமா. அந்த அளவுக்கு வந்து பொருட்களை வந்து ஏற்றுமதியும் இறக்குமதியும் பூம்புகாரில் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறனால அந்த அயல்நாட்டு வணிகர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களோட உரையாடுறது, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, இது மாதிரி வாய்ப்புகள்லாம் உருவாகிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, வெளிநாட்டு மக்கள் வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து கற்றுக்கிட்டாங்க. தமிழ் மக்களும் அந்த வெளிநாட்டு மொழிகளை வந்து என்ன பண்ணாங்க, கற்றுக்கிட்டாங்க. This enabled the natives to learn foreign languages for communication. Similarly, the foreigners also learned Tamil to communicate with the natives. This contact facilitated not only exchange of goods but also language and ideas, resulting in cultural blending. இது வந்து இந்த மாதிரி வியாபாரம் செய்யும் பொழுது அவங்கவுங்க தமிழ் மொழியை வந்து அயல்நாட்டவர்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க, அயல்நாட்டு மொழியை வந்து தமிழர்கள் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதனால் பண்ட மாற்றம் வந்து நடைபெற்றதோடு மட்டும் இல்லாமல் மொழி மாற்றமும் ஏற்பட்டது. மொழியை என்ன பண்ணாங்க, வெவ்வேறு மொழியை வந்து மக்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க. இதனால் சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது, த ட்ரேடர்ஸ் ஆஃப் பூம்புகார் வேர் நோன் ஃபார் தேர் ஹானஸ்டி அண்டு இன்டிகிரிட்டி. அதாவது பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, நேர்மையாக வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தே ஷோல்டு கூட்ஸ் அட்டு லெஜிமேட் ப்ரைஸஸ். அதாவது என்ன பண்ணாங்க, ஒரு லிமிட்டான, அது சரியான விலைக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பொருட்களை வந்து விற்றாங்க. Pattinapalli states that is selling any commodity at a higher price was considered bad. அதாவது கூடுதலான விலைக்கு வந்து அவங்க பொருட்கள்லாம் விற்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கருதுனாங்க. அப்போ நியாய விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அதை வந்து எந்த நூல் வந்து குறிப்பிடுது அப்படின்னா, பட்டினப்பாலை அப்படிங்கிற சங்க இலக்கிய நூல் வந்து குறிப்பிடுகிறது. The author of பட்டினப்பாலை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார், belonged to 2nd century BCE. அதாவது பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னா, இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலை எழுதிய கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் 2nd century சேர்ந்தவர், 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்போ இதிலிருந்து நாம் வந்து எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் புகார்ஸ் ஆட்டிக்யூட்டி. அதாவது புகார் நகரினுடைய தொன்மையை பற்றி எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஹார்சஸ் ஆர் இம்போர்ட்டட் பை சி. கடல் வழியாக வந்து என்ன பண்ணாங்க, குதிரைகளையும் இறக்குமதி செய்தாங்க. பெப்பர் வாஸ் ப்ரொக்யூர்ட் த்ரூ த லேண்ட் ரூட். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க, கருமிளகை வந்து தரைவழி தடங்கள் வழியாக இறக்குமதி செஞ்சாங்க. அதாவது கடல் வழியாக இல்லாமல் தரை வழியாக இறக்குமதி செஞ்சாங்க. கோல்டு தட் கேம் ஃப்ரம் வடமலை வாஸ் பாலிஷ்டு அண்ட் எக்ஸ்போர்ட்டட் டு த ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ். வடமலையிலேருந்து தங்கத்தை வந்து இறக்குமதி செஞ்சாங்க. அந்த தங்கத்தை வந்து மெருகூட்டி மறுபடியும் என்ன பண்ணாங்க, அயல் நாட்டுக்கே ஏற்றுமதி செய்தாங்க. சாண்டல் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ், பேர்ல்ஸ் ஃப்ரம் சதர்ன் சி, கோரல்ஸ் ஃப்ரம் ஈஸ்டர்ன் சி அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ஈழம் வேர் இம்போர்ட்டட். அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து சந்தனம் வந்து இறக்குமதி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பேர்ல்ஸ் முத்துக்களை வந்து சதர்ன் சீலேருந்து தென்கடல்லேருந்து
முத்துக்களை இறக்குமதி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கோரல்ஸ் அப்படின்னா பவளத்தை வந்து ஈஸ்டர்ன் சீலேருந்து இறக்குமதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை வந்து ஈழம்லேருந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, பூம்புகார் had been built differently from other towns. Each social group had a separate settlement. Streets were broad and straight, dotted with well-designed houses. There was also a dockyard. இந்த பூம்புகார் நகரம் வந்து எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்னா, முற்றிலுமாக வேறுபட்ட முறையில் வந்து கட்டியிருந்தாங்க. வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே மொஹஞ்சதாரோ ஹரப்பாலெலாம் வந்து வீடுகள் நகரங்கள்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி பூம்புகார்லேயும் எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்னா, வீடுகள்லாம் ஒரு ஒழுங்கான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டு கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அகலமான தெருக்கள், நேரான தெருக்களை கொண்டதாக இந்த பூம்புகார் நகரம் வந்து கட்டப்பட்டு, அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் கட்டப்பட்டு இருந்தது. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு